வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொண்டீங்க சேனலில் லீட் கோட் ப்ராப்ளம் 169 மெஜாரிட்டி எலிமெண்ட் C++ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டைரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே டைப் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேயோட சைஸ் n. ஓகேவா? அந்த அரேக்குள்ளே எந்த எலிமெண்ட் மெஜாரிட்டி டைம்ஸ் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சைஸ் 10ல் அரே இருக்குன்னா அதோட 5ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 5 டைம்ஸோட எந்த நம்பர் 6 டைம்ஸ் வருதுன்னு செக் பண்ணணும். அப்படி 6 டைம்ஸ் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதுதான் மெஜாரிட்டி எலிமெண்ட். அப்படி சொன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு லாஜிக் என்ன கேட்குறாங்கன்னு. அதாவது இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், 3 2 3ன்னு இருக்குது. அந்த அரேயோட சைஸ் 3. 3/2 போட்டிங்கன்னா 1.5 பட் 1 தான் சொல்லுவோம். பிகாஸ் சீலிங் தான் எடுத்துப்போம். சீலிங்கில் ஃப்ளோர் தான் எடுத்துப்போம். அந்த ஃப்ளோரில் எடுத்ததுனால 1 டைமோட எந்த நம்பர் வருதுன்னு செக் பண்ணிங்கன்னா 3 தான் வருது. ஸோ 3 ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது 2 இருக்குது, அப்புறம் 1 இருக்குது. அரே சைஸ் பார்த்தீங்கன்னா 7. 2 வந்து 4 தடவை வந்திருக்கு, 3 வந்து 3 தடவை வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எந்த நம்பர் மேக்ஸிமம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 டைம்ஸ். அது ஏன் அப்படின்னா 7/2 போட்டிங்கன்னா 3.5. 3.5ஓட ஃப்ளோர் வந்து 3. அதில் பார்த்தீங்கன்னா 3ஐ விட இது அதிகமாக வருது, 2 தானே வருது. ஓகேவா? அதனால 2 தான் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதை நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து பேசிக்காக ஈஸி மெத்தட் n-log-nல சால்வ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். அது எப்படின்னா, ஃபுல் அரேவை சார்ட் பண்ணிப்பீங்க. இந்த அரேவை சார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு மெஜாரிட்டி எலிமெண்ட் வந்து மிடில் வந்துடும். அது ஏன் இப்படி வருதுன்னா, இங்கே சொல்லிட்டாங்க ஹாஃபை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹாஃபை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட மிடில் வந்து மேக்ஸிமம் நம்பராக தான் வரும். ஓகேவா? இப்படி பண்ணிவிட்டு சார்ட் பண்ணதில் இது இன் பிளேஸில் சார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரிட்டர்ன் nums of nums dot size by 2 கோடை ரன் பண்ணுறேன். இங்கே செமிகோலன் போட மறந்துட்டேன், அப்புறம் இங்கே செமிகோலன் போட மறந்துட்டேன். சால்வ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணலாம். சப்மிட் ஆகிடுச்சு. ஓகேவா? இது வந்து n-log-nல பண்ணுறோம். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டினில் கீழே போய் பார்த்தீங்கன்னா லீனியர் டைமில் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது O(n)ல் சால்வ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம அதை பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னா, பேசிக்கலாக நம்ம ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாம், ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துடும். ஹேஷ் மேப்போட லைப்ரரி வந்து அன்ஆர்டர்ட் மேப். கரெக்டாக? இதுதான் சின்டாக்ஸு. இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை நம்ம மேப்னு கூப்பிட்டுக்கோங்க, நம்ம எப்பவும் கூப்பிட்ற மாதிரி. இப்போ வந்து அந்த ஹேஷ் மேப்குள்ளே வந்து இருக்கிற எலிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும், இந்த இதோட கவுண்ட்டை. ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேஷ் மேப்பில் வந்து அந்த ஒவ்வொரு டிஜிட்டோட கவுண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். அப்படி வர்றப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நம்பர் மல்டிபிள் டைம்ஸ் வந்துச்சுன்னா அதை நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா? int n = 0. இதை தான் கவுண்ட்டாக வச்சுப்போம். ஓகேவா? என்ன கவுண்ட்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எது வருதுன்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து nummap of nums of I ++ அப்படி போட்டிங்கன்னா இந்த 0லேருந்து ஆரம்பிக்கும். ஏதாச்சும் நம்பர் ஃபஸ்ட் தடவை செக் பண்ணுறப்ப 0 வச்சுக்கும், நெக்ஸ்ட் டைம் 1ன்னு மாற்றும். அப்படி மாற்றிக்கிட்டே வரும். அப்படி போக ஒவ்வொரு ஐட்ரேட் ஆகிற ரூட்குள்ளே நமக்கு வந்து அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் கவுண்ட்டை பார்க்குறப்போ. பேசிக்கலாக ஒரு டிக்ஷனரி வித் கீ ஃபார் நம்பர்ஸ் அண்ட் வேல்யூ ஃபார் த கவுண்ட், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, இஃப் இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம், இஃப் nummap of nums of I, இந்த வேல்யூ வந்து மோர் தென் nums dot size by 2, இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? nummap nums of I இங்கே ரிட்டர்ன் பண்ணிப்போம், அந்த கீயை அங்கே ரிட்டர்ன் பண்ணிப்போம். இந்த லூப் முடிஞ்சிடும். ஓகே, கண்டிப்பாக நமக்கு வேல்யூ இருக்கும் தெரிஞ்சிச்சு. பட் C++ல நம்ம ஏதாச்சும் எரர் அடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணணும்னா, இந்த லூப் முடிகிறப்போ நம்ம வந்து இதுக்கு வெளியே ரிட்டர்ன் பண்ணிடணும். என்ன ரிட்டர்ன் பண்ணால் -1. இங்கே எப்பவும் ரீச் ஆகாது as long as இந்த ப்ராப்ளம் கரெக்டாக
அவங்க கொஸ்டினை கரெக்டாக கொடுத்தாங்கன்னா இது ப்ராப்ளம் வரக்கூடாது. ஓகே, நம்ம கோட் ரன் பண்ணலாம். ஓகே, இது ஏன் இங்கே அடிக்குது? ஓகே, அன்ஆர்டர்ட். உப்ஸ், ஐம் சாரி. நம்ம வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், அந்த சாரி கீயை ரிட்டர்ன் பண்ணணும், வேல்யூ ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஓகேவா? கோடு சப்மிட் ஆகிடுச்சுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ண இல்லை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.